வணக்கம். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளெண்டர் பாக்ஸில ப்ரொஃபைல் ஒர்க் தாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த ப்ரொஃபைல் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவையான லிஸ்ட் எல்லாமே டோட்டலாவே கஸ்டமர்ட்ட லிஸ்ட் குடுத்தாச்சு. அது மாதிரி மெட்டீரியல் எல்லாமே நீங்க டோட்டலா வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ அந்த பிளெண்டர் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பூசும்போதே நம்ம சாம்பிள் பீஸ் எல்லாமே வாங்கி குடுத்துருந்தோம். அதனால பூசும்போதே கட் அவுட் எல்லாமே டோட்டலா எடுத்து குடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன ஆல்டர் ஒர்க் மட்டும் இருக்கு. அந்த ஆல்டர் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணிட்டு, அடுத்து சேனல் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ சேனல்ல நம்ம என்ன கம்பெனி வாங்கியிருக்கோம், என்ன எம்எம்ல வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேனல் ஸ்ட்ரிப் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம லூக்கர்ல தான் வாங்கியிருக்கோம். ஸோ சேனல் பார்த்தீங்கன்னா, நமக்கு 18 mm வாங்கியிருக்கோம். டெப்த் பார்த்தீங்கன்னா 8 mm வரும். ஸோ ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா, நம்ம IP65 தான் வாங்கியிருக்கோம். அவுட்டோர் ஸ்ட்ரிப் தாங்க வாங்கியிருக்கோம். ஸோ அவுட்டோர் ஸ்ட்ரிப்லும் பார்த்தீங்கன்னா, இந்த சேனல் வச்சு போட்டா இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபைல் லைட் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் எல்லாமே நம்ம ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி சேனல் எல்லாமே ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் பேஸ்ட் போடுறாங்க. பேஸ்ட் போடுறதோட இந்த ஸ்க்ரூ பண்ணா இன்னும் கொஞ்சம் லாங் லைஃப்பும் வரும். ஸோ அதனால ஸ்க்ரூ எல்லாமே பண்ணிட்டு, அடுத்தது இந்த ஸ்ட்ரிப் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்தம் 3 பிளாண்டர் பாக்ஸ் காமிச்சிருக்காங்க. அந்த 3 பிளாண்டர் பாக்ஸுமே நம்ம ப்ரொஃபைல் தான் ஸ்டார்ட் பண்றோம். ஏன் எல்இடி ஸ்ட்ரிப்பே போடலாமே, ஏன் லெதர் ஸ்ட்ரிப் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே ஃபுல்லா செடி வச்சு அது ஃபுல்லாவே தண்ணி கியூர் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம எல்இடி ஸ்ட்ரிப் போட்டா லாங் லைஃப் வராது. ஸோ அதனால நம்ம IP65 போனோம்னா இன்னும் கொஞ்சம் லாங் லைஃபே வருங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா, நம்ம 1 மீட்டருக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு கட் பண்ண முடியும். ஸோ எல்இடி ஸ்ட்ரிப்னா நம்ம அங்கங்க கட் பண்ணிக்கலாம். ஸோ IP65 நம்ம வாங்கிட்டோம்னா 1 மீட்டர் கம்பல்சரி நம்ம யூஸ் பண்ணா மட்டும் தான் அடுத்தது நம்ம கட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் ப்ரூஃப் டேப் வாங்கி நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணா அது இன்னும் கொஞ்சம் சூப்பராவே இருக்கும். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அப்படியே ஜாயின் அடிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிரைவோட கம்ப்ளைண்ட் எல்லாமே ஃபுல்லா வாட்டர் போய் நமக்கு ஃபுல்லாவே டிரைவ் எல்லாமே கம்ப்ளைண்ட் ஆகுதுங்க. அதுக்கு மேல இருக்கிற டிரைவ் தான் நமக்கு வாட்டர் ப்ரூஃப். அதில இருக்கிற கனெக்டர் நமக்கு வாட்டர் ப்ரூஃப் வராது. ஸோ அதனால அந்த கனெக்டருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் ப்ரூஃப் டேப் வாங்கியாச்சு. இந்த ஸ்ட்ரிப் ஒட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டபுள் சைட் டேப்பும் போட்டோங்க. டபுள் சைட் டேப் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே கிரிப்பா இருக்கும். அடுத்தது இந்த வாட்டர் ப்ரூஃப் டேப் வந்து நம்ம அவுட் கோயிங் எல்லாமே ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இல்ல டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த இடத்துல ஃபிட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ள தான் வைக்க போறோம். இன்டோர்ல தான் வைக்க போறோம். அவுட்டோர்ல பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்டர் மட்டும் தாங்க ஃபிட் பண்ண போறோம். இந்த லெதர் ஸ்ட்ரிப்ல நம்ம கனெக்ட் ஆகிற கனெக்டர் மட்டும் நம்ம இங்க ஃபுல்லாவே வச்சுட்டு, அதனுடைய டிரைவ் எல்லாமே தூக்கி நம்ம இன்டோர்ல எல்லாமே நம்ம ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இந்த லெதர் ஸ்ட்ரிப்ல பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, அந்த 1 மீட்டர் வரைக்கும் தான் நம்ம கட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ண முடியாது. இது எண்ட்லயும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல்லாவே வாட்டர் ப்ரூஃப் டேப் போட்டாச்சு. அதில போட்டு அதுக்கு மேல வந்து நம்ம இன்சுலேஷன் டேப்பும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே நம்ம ரன் பண்ணி முடிச்சாச்சுங்க. மேல வந்து கேப்பிங் எல்லாமே ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி கேப்பிங் எல்லாமே ஃபிட் பண்ண முடிச்சிட்டோம். ஸோ முடிச்சதுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு 1 மீட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 1 மீட்டர் மட்டும் கஸ்டமர் அப்படியே விட்டுருங்க. அதில வந்து ஒன் சைடு கிளாம்ப் வச்சு நம்ம அத அப்படியே ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால கடைசி மட்டும் நம்ம எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் டேப் போட்டு நம்ம ஃபுல்லாவே பக்காவா முடிச்சிட்டோங்க. ஸோ இது எல்லாமே லைன் ஆன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நம்ம லைன் எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்தலாம். டிரைவ் எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது இந்த பிளாண்டர் பாக்ஸ் லைன் எல்லாமே ஆன் பண்ணி பார்த்துடலாம்னு சொல்லி ஆன் பண்ணி பார்த்துட்டோங்க. இந்த ப்ரொஃபைல் லைட் எல்லாமே ஆன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இந்த ப்ரொஃபைல் லைட்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து டாட்டா தெரியுமே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி டாட்டா தெரியாது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த் அதிகமா தான் வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால லெதர் ஸ்ட்ரிப் வந்து உள்ள போனதுனால மேல வந்து பீடிங் கவர் எல்லாமே க்ளோஸ் பண்ணதுனால நமக்கு வந்து பிளைனாவே தெரியுங்க. ஸோ 3 பிளாண்டர் பாக்ஸும் ஒர்க்கிங் எல்லாமே டோட்டலாவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.